தற்பொழுது வந்திருக்கிற அண்மை செய்தியாக திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் தேமுதிக மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோபிநாத். தற்பொழுது திமுக பொருளாளருடன் தேமுதிக மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்த விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம் பிருந்தா. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதன் காரணமாக அதில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக அதிமுக தேமுதிக நீண்ட காலமாக ஒரு இழுபறியான கூட்டணியாகத்தான் பார்க்கப்பட்டது. குறிப்பாக பாமகவுக்கு அதிமுக கூட்டணியில் 7 இடங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கு பின்னராக தேமுதிகவுக்கும் 7 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிக நிர்வாகிகளின் எண்ணமாக இருந்து வந்தது. இது தொடர்பாக பல நாட்கள் தேமுதிக தரப்பில் அந்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. கடந்த 2 வார காலத்திற்கு முன்னதாக நடைபெற்ற ஆலோசனையின் போது தேமுதிகவுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் திமுக கூட்டணிக்குத்தான் தேமுதிக செல்ல வேண்டும் என்று தேமுதிக நிர்வாகிகள் சிலர் ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தனர். அதன் பிறகாக அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக செல்வதா என்பது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனிடையே இன்றைய தினம் அதிமுக தரப்பிலிருந்து நேரடியாக அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் முன்னிலையில் பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோருடன் தேமுதிக நிர்வாகிகள், குறிப்பாக துணை செயலாளர் சுதீஷ் தலைமையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுக பொருளாளர் துரைமுருகனின் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த கட்சியில் சற்று அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை. அவர்கள் பாமகவுக்கு 7 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் 7 இடங்களை தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தேமுதிக நிர்வாகிகள் எடுத்தனர். அதன் பிறகாக அதற்கு அதிமுக தயாராக இல்லை என்ற தகவலின் அடிப்படை தேமுதிக திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு எடுத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் தற்போது திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்திக்க சென்றிருக்கின்றனர். மேலும் தேமுதிகவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருந்து வந்தது. ஏனென்றால் சில நிர்வாகிகள் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர். நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் கூட இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரையில் எந்த விதமான ஒரு உறுதியான முடிவும் எடுக்காத நிலையில் அதிமுகவுடன் அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று வந்திருக்கின்றனர். இதன் காரணமாகத்தான் இதில் அதிருப்தி ஏற்பட்டு தற்போது தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர். பிருந்தா. கோபிநாத், அதிமுகவுடன் எல்கே சுதீஷ் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் வேளையில இந்த சந்திப்பு, துரைமுருகனுடனான சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? பிருந்தா, துரைமுருகனை பொறுத்தவரையில் அவர் திமுக பொருளாளர் மட்டுமல்ல, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடியவரும் ஆகும். அதன் காரணமாக இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக ஏற்கனவே இந்த மக்கள் நல கூட்டணி அமைத்த போது தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுகவுக்கு சென்று, அதாவது பார்த்திபன் உள்ளிட்ட சிலர் திமுகவுக்கு சென்று அவர்கள் ஆதரவை தெரிவித்தனர். அது மட்டுமல்லாது தேமுதிகவில் இருந்து விலகி திமுகவிலேயே சேர்ந்து இருக்கின்றனர். அது போன்ற ஒரு நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலிலும் கூட திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று இந்த நிர்வாகிகள் தேமுதிக தலைமை நிர்வாகத்திற்கு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த நிலைப்பாட்டிற்கு வராததன் காரணமாக இந்த அதிர்ச்சியான சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அதே போல அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைப்பது உறுதியாக கூடிய இந்த சூழலில்தான் தற்போது உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.